ஹலோ மக்களே! இந்த வீடியோல நாங்க யுனிவர்சிட்டியால நம்மட பாடம் சம்பந்தமாக அனுராதபுரம், புலனறுவ, கண்டி இடங்களுக்கு நாங்க மேற்கொண்ட ஃபீல்டு விசிட் அனுபவத்த தான் இந்த இடத்துல பகிரப் போறேன். இந்த வீடியோ முழுவதும் நான் பார்த்த முக்கிய கட்டிடங்களையும், நான் கற்ற விடயங்களையும் சொல்லப் போறேன். என்னுடைய இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அழகா வெளிக்கிட்டு இரவு 11 மணி அளவில் யுனிவர்சிட்டிக்கு போய் அங்க ரெடியா நின்ற பஸ்ல ஜாலியா போய் உட்கார்ந்து ஆடி பாடி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணினோம். சரி, எதுக்கு அழகா வெளிக்கிட்டோம்னா போய் இறங்கினதுமே சாப்பிட்ட கையோட ஓடி ஓடி இடங்களை பார்க்கத்தான். போனதுமே இதோ இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் முதலாவது போனோம். இந்த இடம் எதுன்னு பார்த்தோம்னா இது தந்திரிமலை. அனுராதபுரம் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிற மிக பண்டைய மற்றும் முக்கிய புத்த மதத்துல ஒன்று. இது இயற்கையான மேடுகளுக்கு மேல அமைஞ்சிருக்கிறதால அங்க இருக்கிற அமைதியும் இயற்கை அழகும் இந்த தலத்தை ரொம்பவே சிறப்பா மாத்துது. இது 3ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதாக நம்பப்படுது. இது அமர்ந்த நிலை புத்தர் சிலை மற்றும் பாறை மேற்பரப்பில் செதுக்கப்பட்ட 14 மீட்டர் நீளமுள்ள சாய்ந்திருக்கும் புத்தர் சிலையையும் கொண்டதாக காணப்படுது. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஜேத்தவனராமைய. இந்த இடம் மறக்க முடியாது. ஏனென்று சொன்னா காலில் ஷூ இல்லாம காலெல்லாம் சுட சுட போய் பார்த்த இடமாச்சே. இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா அனுராதபுரத்தில் புனித நகரில் பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கும் ஜேத்தவனராமைய இலங்கையின் பௌத்த மரபின் மிக வலிமையான சின்னங்களில் ஒன்று. கிபி 3இல் மகாசேன மன்னனால் கட்டப்பட்ட இந்த ஸ்தூபி ஒரு காலத்துல உலகின் உயரமான கட்டடங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. அதன் உயரம் சுமார் 122 மீட்டர். பண்டைய பொறியியல் திறமையின் அதிசயம். 93 மில்லியன் பழமையான செங்கற்கள் கொண்டு கட்டப்பட்டதாம். இது ஒரு ஸ்தூபி மட்டுமல்ல, மடாலிய நகரம். ஆயிரக்கணக்கான பிக்குகள் தங்கி தர்ம போதனையில மூழ்கி இருந்தாங்க. இந்த இடம் கல்வி, தியானம், ஆன்மீக மையமாக பணியாற்றியது. இன்னும் ஜேத்தவன ராமியவை பார்க்கும்போது அதன் பரப்பளவு, அமைதி, பழமையான செங்கற்களின் வாசம் அனைத்தும் ஒரு பண்டைய நாகரிகத்தின் ஆழ்ந்த அமைதியையும் பெருமையையும் நமக்கு கூறுகிறது. இது இலங்கையின் கலாசாரம், பக்தி, கட்டடக்கலை அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு காலம் கடந்த அதிசயம். இப்படி ருவன்வெளிசாய, அபயகிரி, இசுருமுனிய போன்ற பல இடங்களையும் போய் பார்த்தோம். அடுத்தது புலனறுவைக்கு பயணம் செய்தோம். அங்க கல்விகார, லங்காதிலக, நிசங்களதா மண்டபம், ரன்குத் விகார, சிவன் கோயில் போன்ற பல இடங்களுக்கும் போனோம். அதுல எனக்கு பிடிச்ச இடம் இதுதான். இது மன்னர் பராக்கிரம பாகுவின் ராஜமாளிகையின் சித்திலங்கள். பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு. இந்த ராஜமாளிகை 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ரொம்ப பெரிய அரண்மனை கட்டடம். இந்த அரண்மனை 7 மாடிகளோட 1000 அறைகள் கொண்டதாக நம்பப்படுது. இப்ப பெரிய செங்கல் சுவர் மட்டுமே எஞ்சியிருக்கு. புலனறுவ பண்டிய நகரம், இதில் உள்ள இந்த சித்திலங்களும் சேர்த்து அதன் பெருமைக்காக 1982இல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது. அடுத்ததா நிசங்களதா மண்டபம். இது புலனறுவையை ஆண்ட நிசங்க மல்லனால் கட்டப்பட்ட சதுர வடிவ மண்டபம். இது 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கருங்கல்லாலான வரலாற்று சிறப்புமிக்க மண்டபம். இம்மண்டபத்துல விசேட அம்சமாக தாமரை தண்டின் வடிவில கலைநயமிக்கதாக அமைக்கப்பட்ட தூண்கள். 7 அடி உயரமான 8 தூண்கள் உண்டு. இந்த தூண்கள் கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் போது தாமரை தண்டை போல ஒடுங்கி இருக்கும் அமைப்புல கட்டப்பட்டிருக்குது. அடுத்தது கண்டிய பாப்பமா. கண்டி என்றாலே இயற்கை அழகு, மலைகள் சூழ்ந்த பசுமை, கலாசார பெருமை போன்றவற்றால் தனித்துவம் பெற்ற வரலாற்று நகரம் ஒன்றுதான் ஞாபகம் வரும். இந்த நகரென்ற அடையாளமாக கலாசாரம், செழிப்பு, பாரம்பரிய நடனம், கைவினை, வருடாந்த எசல பெருகரா போன்றன விளங்குகிறது. குளிரூட்டும் காலநிலை கொண்ட இந்த கண்டியில தான் முக்கியமான பொக்கிஷமாக தலதா மாளிகை இருக்கு. இது புத்தரின் புனித தந்த தாதுவை வச்சிருக்கிறதால இது புனித தந்த தாது ஆலயம் என்று அழைக்கப்படுது. இங்க இருக்கிற கற்சிற்பம், மரச்சிற்பம், வர்ண ஓவியங்கள் என்பன கட்டடக்கலைக்கான சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். பாருங்க மக்களே, எவ்வளவு அழகான இடமா இருக்கு. இன்றைக்கு இவ்வளவும் போதும் மக்களே. அதுக்கப்புறம் என்ன, எப்படி வந்தோமோ அப்படியே ஆட்டம் பாட்டத்தோட வீடு போய் சேர்ந்தோம். நீங்க இப்படியான இடங்களுக்கு போயிருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.